ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேச்சுலருக்கான பாஸ்தா. இதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ பாஸ்தாவில் நம்ம என்னென்ன போட போகிறோம்னா பல்லாரி, தக்காளி, சிக்கன் 65 மசாலா, உப்பு, இதை வச்சு சிம்பிளான ரெசிபி. இப்போ பாஸ்தா நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத நீங்களே பாருங்கள் லைவாக. இப்போ கடாயை வச்சு கடாயை கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடாயை வச்சு நல்லா காயட்டும். கடாய் இன்னும் காயலைன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றி மேலே போட வச்சுடாதீங்க. இப்போ கடாய் காய்ச்சிருச்சு, நமக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நறுக்கின பல்லாரி இதை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பல்லாரி போட்டாச்சு. இப்போ பல்லாரி கொஞ்சம் சீக்கிரம் வேணும்னா லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாயில் பண்ண பாஸ்தாவை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணியை இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ பாயில் பண்ணியாச்சு, தனியாக கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். இப்போ பல்லாரி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க நம்மகிட்ட ஒரு பொய் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, இவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதையும் நம்ம சேர்க்கணும், ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துடாதீங்க. இப்போ தக்காளி பல்லாரி கொஞ்சம் நார்மலாக வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கிடுவோம். இப்போ இஞ்சி வடை பச்சை வடை போனதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துருக்கோம். இப்போ கூட இது கூட வேணும்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ அதை தக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிடுவோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி மாதிரி லைட்டாக வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். அந்த தண்ணி நல்லா நம்மளுக்கு தெரியும். தண்ணி வந்து மசாலாவோட சேரணும். தண்ணி மாதிரியே தெரியணும், நல்லா கிரேவி மாதிரி வரணும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா வதக்கிக்கிடுவோம். உங்களுக்கு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு உரப்பு எவ்வளோ வேணுங்கிற நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாயில் பண்ண பாஸ்தாவை இப்போ கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா கிரேவியும் பாஸ்தா நல்லா மிக்ஸ் ஆகணும். பாஸ்தா வந்து ஓவர் குக் ஆகிடக்கூடாது. பாஸ்தா குக் பண்ணல வேணால் லைட்டாக ஆயிலும் சால்ட்டும் சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ கிரேவியோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு இதுக்கு மேலே மல்லியில கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்களுடைய ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். பரவாயில்ல, கடையிலேருந்து நம்ம பேச்சுலர் பாஸ்தாங்கிற சிம்பிளாக தான் இருக்குது. இன்னும் நல்லா இருக்குது, பரவாயில்ல. செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், ஓகேவா? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன வேறு ஈஸியாக செய்ய முடியுமோ அதை செஞ்சு தரோம்.